ஊத்தங்கரையில் ஓலா கம்பெனியில் பணிபுரியும் பெண் ஊழியர் படுகொலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த கஞ்சனூரை சேர்ந்தவர் தீபா. கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி முதல் ஓலா கம்பெனியின் கேண்டீனில் வேலை பார்த்து வந்துள்ளார். இன்று வேலை முடித்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பும் வழியில் அடையாளம் தெரியாத நபர்களால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். தீபாவிற்கும் அவரது கணவர் மாதேஷ் என்பவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக 5 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். கணவர் மாதேஷ் 1 வருடத்திற்கு முன்பு உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். தீபாவிற்கு 12 வயதில் கௌஷிக் தரன் என்ற மகனும் சிவானி என்ற மகளும் உள்ளனர். தீபா கம்பெனியில் இருந்து இருவர் என்னை தொடர்ந்து வருவதாக போன் மூலம் தனது நண்பர் கௌதம் என்பவருக்கு தகவல் கூறியுள்ளார். தீபாவிடம் மெதுவாக வீட்டிற்கு செல்லுமாறு நண்பர் கௌதம் கூறியுள்ளார். பின்னர் தீபாவின் செல்போனில் இருந்து கௌதமிற்கு ஒரு போன் கால் வந்துள்ளது. அதில் மிதுன் என்ற நபர் பேசியுள்ளார். பேசும்பொழுது தீபாவின் அலறல் சத்தம் கேட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்றபோது தீபா படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சாலை ஓரமாக கிடந்துள்ளார். அவரை மீட்ட கௌதம் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். ஆனால் செல்லும் வழியிலேயே தீபா பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஊத்தங்கரை துணை கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபா நண்பர் கௌதம் அளித்த தகவல்படி தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் சமத்துவபுரத்தை சேர்ந்த மிதுன் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் கைது செய்யும் பணியில் சாம்பல்பட்டி போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஓலா கம்பெனிக்கு வேலைக்கு சென்று வீடு திரும்பிய போது பெண் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.